ஒரு ஊர்ல அக்பர்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவரு முகலாய வம்சத்துல ரொம்ப முக்கியமான ராஜா. பாபர், ஹுமாயூன் ராஜாக்கள் கொஞ்ச காலம்தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அக்பர் ராஜா வந்த பிறகுதான் முகலாய ஆட்சி நல்லா ஆரம்பிச்சது. அக்பர் சின்ன பையனா இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால பைரம் கான்கிறவரு அவரை வளர்த்து ஆட்சி செய்ய உதவி செஞ்சாரு. கொஞ்ச நாள்ல அக்பருக்கு தானே ராஜாவாகணும்னு ஆசை வந்துச்சு. பைரம் கான் நல்லா ஆட்சி செஞ்சாலும் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டாரு. அதனால 1560ல அக்பர் தானே ஆட்சி செய்ய விரும்புறதா பைரம் கான் கிட்ட சொன்னாரு. பைரம் கானும் சரின்னு சொல்லிட்டு போலாம்னு முடிவு பண்ணினாரு. ஆனா அக்பர் பைரம் கானோட எதிரியான பிர் முகமதுவ அவரை போகும்போது பார்த்துக்க நியமிச்சாரு. பைரம் கானுக்கு இது ரொம்ப அவமானமா தெரிஞ்சுது. அதனால அக்பருக்கு எதிரா போர் செஞ்சாரு. ஆனா அவரு தோத்து போனாரு. அக்பர் அவரை கொல்லாம விட்டுட்டாரு. ஏன்னா அவரு நிறைய நல்ல உதவிகள் செஞ்சிருந்தாரு. ஆனா கொஞ்ச நாள்ல பைரம் கான ஒருத்தர் கொன்னுட்டாரு. அவரு பைரம் கான் மேல கோவத்துல இருந்தாரு. பைரம் கானோட குடும்பத்தை அக்பர் காப்பாத்தி அவரோட பையன அப்துல் ரஹீம தன்னோட அரண்மனையில வளர்த்தாரு. பைரம் கான் போன பிறகு அக்பருக்கு முழுசா ஆட்சி கிடைக்கல. அவரோட வளர்ப்பு அம்மா மகம் அனகா, அவரோட மகன் ஆடம் கான் இவங்க 2 பேரும் அதிகமா தலையிட்டாங்க. ஆடம் கான் நிறைய இடங்களை ஜெயிச்சாரு. ஆனா அவரு ரொம்ப கொடூரமா இருந்தாரு. அக்பருக்கு இதெல்லாம் பிடிக்கல. அதனால 1562ல ஆடம் கான கொன்னுட்டாரு. அவரோட வளர்ப்பு அம்மா கூட கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க. அக்பர் 14 வயசுலயே முழுசா ஆட்சிய பிடிச்சாரு. அக்பர் தன்னோட ராஜ்யத்தை பெருசாக்கினாரு. அவர் ஆட்சி செஞ்ச இடம் கிட்டத்தட்ட இந்தியா முழுசும் தெற்கு வரைக்கும் பரவி இருந்துச்சு. ஷெர்ஷா சூர் செஞ்ச நிர்வாக முறைய வச்சே இவரும் நிர்வாகம் பண்ணினாரு. அக்பர் காலத்துல முகலாய பேரரசு ரொம்ப உச்சத்தை தொட்டுச்சு. கலை, பொருளாதாரம் எல்லாத்துலயும் நிறைய வளர்ச்சி இருந்துச்சு. அக்பர் 51 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. முகலாய அரசர்களையே ரொம்ப அதிக காலம் ஆட்சி செஞ்சது இவர்தான். அக்பர் ரொம்ப புத்திசாலியான, திறமையான ராஜா. அவரு நல்ல மனசோட இருந்தாரு. நல்ல நிர்வாகி, திறமையான போர்வீரர். ரொம்ப தைரியசாலியா இருந்தாரு. நிறைய தடவை தன்னோட உயிரையே பணயம் வச்சாரு. ரொம்ப பலசாலியா இருந்தாரு. கருணையோட, நீதியோட ஆட்சி செஞ்சாரு. நிறைய பேரை ஜெயிச்சாலும் அவங்கள கொடூரமா நடத்தல. அவரு பழிவாங்கணும்னு நினைக்கல. யாராவது அவருக்கு எதிரா இருந்தா மன்னிச்சிடுவாரு. அக்பருக்கு தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியும். நல்ல பழக்க வழக்கங்களோட இருந்தாரு. அவரை பாக்குற எல்லாரையும் கவரும்படியா இருந்தாரு. பீர்பால்னு ஒரு புத்திசாலியான அமைச்சர் இருந்தாரு. அக்பருக்கும் பீர்பாலுக்கும் நிறைய கதைகள் இருக்கு. அக்பருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா பீர்பால் நல்ல யோசனை சொல்லுவாரு. அக்பர் மக்களால ரொம்ப விரும்பப்பட்டாரு. மக்கள் அவரை டெல்லியோட ராஜான்னு மட்டும் இல்ல, உலகம் பூராவும் ராஜான்னு நினைச்சாங்க. அவரு சாப்பாட்டுல கவனமா இருந்தாரு. கொஞ்சமா சாப்பிட்டாரு. அக்பருக்கு படிக்க தெரியலன்னாலும் அவரு அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு இலக்கியத்துலையும் தத்துவத்துலையும் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. நல்ல ஞாபக சக்தி இருந்துச்சு. அவரு நிறைய புத்தகங்களை வச்சிருந்தாரு. மத்தவங்கள வச்சு அத படிப்பாரு. அத கேட்டே அவரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரு படிக்கலன்னு யாருக்கும் தெரியாது. அக்பர் கலை, கட்டிடக்கலையில ரொம்ப ஆர்வம் கொண்டவரு. அதனால அவரோட காலத்துல நிறைய அழகான கட்டிடங்கள் கட்டினாங்க. அக்பர் எல்லா மதத்தையும் மதிச்சாரு. அதனாலதான் இந்த இளவரசிய கல்யாணம் பண்ணினாரு. இந்துக்கள் தான் அவரோட ராஜ்யத்துல அதிகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லா நடத்துனாரு. அவங்களுக்கு உயர் பதவிகள் கொடுத்தாரு. அக்பர் எல்லா மதத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க நிறைய நேரம் செலவு பண்ணினாரு. அதனால அவரு இல்லாஹிங்கிற புது மதத்தை உருவாக்கினாரு. அதுல எல்லா மதத்துலயும் இருக்கிற நல்ல விஷயங்களை சேர்த்தாரு. எந்த மதத்தை பின்பற்றினாலும் கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கறத சொன்னாரு. அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற சொல்லல. அவராவே புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அக்பரோட கடைசி காலத்துல அவருக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சு. அவரோட நண்பரும் கவிஞருமான பைசி 1595ல இறந்து போனாரு. அவரோட மகன் சலீம் பின்னாடி ஜஹாங்கீர்னு அழைக்கப்பட்டாரு. அரசராகணும்னு ஆசைப்பட்டு அப்பாக்கு எதிரா சதி பண்ணினாரு. அக்பரோட நண்பரும் கவிஞருமான அபுல் ஃபசல் கொல்லப்பட காரணமா இருந்தாரு. அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்ச நாள் சண்டை சமாதானம்னு மாறி மாறி இருந்துச்சு. அப்புறம் அக்பர் இயற்கையா இறந்து போனாரு. சலீம் ராஜாவானாரு. அக்பர் ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய ராஜா. அவரு காலத்துல நாடு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. அந்த மாதிரி செழிப்பு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்து பின்னாடி வந்த ராஜாக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்தாரு.
அக்பர் சக்கரவர்த்தி அக்பர் தி கிரேட் அல்லது ஜலாலுதீன் முகமது அக்பர்னு சொல்லப்படுறாரு. அவரு முகலாய பேரரசுல பாபர் ஹுமாயூனுக்கு அப்புறம் 3வது பேரரசரா இருந்தாரு. அவரு நாசிருதீன் ஹுமாயூனோட மகன். 1556ல அவரு வெறும் 13 வயசுல இருக்கும்போதே அப்பா இறந்து போனதால ஆட்சிக்கு வந்தாரு. முகலாய பேரரசுல ரொம்ப முக்கியமான அரசர்கள்ல ஒருத்தர் அக்பர். அவரு கலைக்கும் நிறைய உதவி செஞ்சாரு. நிறைய புத்தகங்களை சேகரிச்சதோட இல்லாம நிறைய அழகான கட்டிடங்களையும் கட்டுனாரு. அக்பரோட வாழ்க்கை வரலாறு இதோ. சிறுவயது. அக்பர் 1542 அக்டோபர் 15ஆம் தேதி ஹுமாயூனுக்கும் அவரோட புது பொண்டாட்டி ஹமீதா பானு பேகத்துக்கும் பிறந்தாரு. ஹுமாயூனும் ஹமீதாவும் தங்கி இருந்த சிந்துல இருக்கிற உமர்கோட் கோட்டையில தான் அக்பர் பிறந்தாரு. 1540ல ஹுமாயூன் ஆப்கானிஸ்தான் தலைவர் ஷெர்ஷாவால நாட்டை விட்டு துரத்தப்பட்டாரு. அதனால அக்பர் தன்னோட மாமா அஸ்கரியோட இடத்துல ஆப்கானிஸ்தான்ல தன்னோட குழந்தை பருவத்தை கழிச்சாரு. அவர் ஓடி ஆடி சண்டை போட்டு வளர்ந்தாரே தவிர படிக்க கத்துக்கல. ஆனா இதனால அவரு கலை, கட்டிடக்கலை, இசை, இலக்கியத்துல ஆர்வம் குறையல. 1555ல ஹுமாயூன் பெர்சியாவோட ஷா தமாஸ் உதவியோட டெல்லிய மறுபடியும் பிடிச்சாரு. ஆனா கொஞ்ச மாசத்துலயே ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. 1556 பிப்ரவரி 14ஆம் தேதி சிகந்தர் ஷா முகலாய ஆட்சிக்காக போர் செஞ்சுட்டு இருக்கும்போது அக்பர் ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சியின் ஆரம்பம். அக்பர் முதல்ல பஞ்சாபோட சிகந்தர் ஷா சூரிக்கு எதிரா போர் செஞ்சாரு. ஆனா அக்பர் சிகந்தர் ஷாவுக்கு எதிரா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹேமுங்கிற இந்து போர்வீரன் டெல்லி மேல தாக்குதல் நடத்தினாரு. டெல்லி அப்போ டாட்டி பேக் கான் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. டாட்டி ஓடி போயிட்டாரு. ஹேமு தலைநகரத்தை பிடிச்சிட்டாரு. அக்பரோட தளபதி பைராமோட அறிவுரைப்படி அக்பர் டெல்லி மேல தாக்குதல் நடத்தி நகரத்தை மறுபடியும் பிடிச்சாரு. 1556 நவம்பர் 5ஆம் தேதி அக்பர் தி கிரேட் 2வது பானிபட் போர்ல ஜெனரல் ஹேமுவுக்கு எதிரா சண்டை போட்டாரு. அதுக்கப்புறம் மாங்கோட்ல சிகந்தர் ஷாவோட சண்டை நடந்துச்சு. 1557ல சிகந்தரோட தம்பி ஆதில் ஷா வங்காளத்துல ஒரு சண்டையில இறந்து போனாரு. மற்ற ஆட்சியாளர்களுக்கு எதிரா சண்டை போடுறதோட இல்லாம அக்பர் முஸ்லிம் அல்லாதவங்க மேல இருந்த ஜிஸ்யா வரிய நீக்கி தன்னோட ஆதரவாளர்களை பலப்படுத்தினாரு. அதே நேரத்துல ராஜபுத்திரர்களோட ஆதரவை பெற ஆரம்பிச்சாரு. சில சமயம் ராஜபுத்திர இளவரசிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரு மால்வா, குஜராத், வங்காளம், காபூல், காஷ்மீர், கண்டேஷ்னு நிறைய இடங்களை தன்னோட ஆட்சி கீழே கொண்டு வந்தாரு. கொஞ்ச நாள்லேயே அக்பரோட ஆட்சி இந்தியா முழுசும் பரவி இருந்துச்சு. கடைசி காலம். அக்பரோட கடைசி சில வருஷங்கள்ல அவரோட பசங்களோட தப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. குறிப்பா அவரோட 3வது மகன் சலீம் அடிக்கடி அப்பாக்கு எதிரா கலகம் பண்ணினாரு. அக்பரோட கடைசி வெற்றி டெக்கான்ல இருந்த அசிர்கர் கோட்டை. அதுக்கப்புறம் அவரோட மகன் கலகம் பண்ணினாரு. 1605 அக்டோபர் 12ஆம் தேதி அக்பர் இறந்து போனாரு. அவரோட உடம்பை ஆக்ரா பக்கத்துல இருக்கிற சிகந்திரா நகரத்துல ஒரு அழகான சமாதியில புதைச்சாங்க. நவரத்னங்கள். அக்பரோட அரசவையில நவரத்னங்கள்னு 9 முக்கியமான திறமையானவங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னா அபுல் ஃபசல் அக்பரோட தலைமை ஆலோசகர் மற்றும் அக்பர்நாமா எழுதினவரு. ஃபைசி அக்பரோட அரசவை கவிஞர். மியான் தான்சேன் இந்து பாடகர், அப்புறம் இஸ்லாத்துக்கு மாறினாரு. பீர்பால் அவரோட புத்திசாலித்தனத்துக்காக அறியப்பட்டவர். ராஜா தோடர்மால் அக்பரோட நிதி அமைச்சர். ராஜா மான் சிங் அக்பரோட நம்பிக்கைக்குரிய தளபதி. அப்துல் ரஹீம் கான் கானா ஒரு பிரபு மற்றும் பிரபலமான கவிஞர். ஃபக்கீர் அஜியோ தின் முல்லா தோ பியாசா. அபுல் ஃபசல் அக்பர் எப்படி ஆட்சி செஞ்சாருன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சாரு. அக்பர்நாமா ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல அக்பரோட வாழ்க்கை வரலாறும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களும் இருக்கு. 3 பாகமா 7 வருஷம் எழுதி முடிச்சாரு. அவரோட தம்பி பேரு ஃபைசி. அவரும் அக்பர் அரசவையில ஒரு கவிஞரா இருந்தாரு. ஃபைசி அபுல் ஃபஜ்லோட தம்பி. அவரு ரொம்ப அழகா கவிதை எழுதுவாரு. அவரோட அப்பா பேரு முபாரக் நாகோரி. அவர் கிரேக்க தத்துவம், இலக்கியம், இஸ்லாமிய தத்துவம் எல்லாத்துலயும் பெரிய அறிஞரா இருந்தாரு. மியான் தான்சேன் அக்பர் அரசவையில பாட்டு பாடுறவரு. அவரு ஒரு இந்துவா பிறந்து அப்புறம் இஸ்லாத்துக்கு மாறினாரு. அவரு ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாரு. நிறைய ராகங்களை கண்டுபிடிச்சாரு. அவரு குவாலியல்ல இறந்து போனாரு. அங்க அவருக்காக ஒரு சமாதி கட்டி இருக்காங்க. ராஜா பீர்பால் அக்பர் அரசவையில ஒரு புத்திசாலியான அமைச்சர்.
அவரு ஏழையா இருந்தாரு. ஆனா அவரோட அறிவால அக்பர் அரசவையில இடம் பிடிச்சாரு. அக்பருக்கும் பீர்பாலுக்கும் நிறைய வேடிக்கையான கதைகள் இருக்கு. அவரு நல்லா கவிதை கூட எழுதுவாரு. ராஜா தோடர்மால் அக்பரோட நிதி அமைச்சர். அவரு ரொம்ப புத்திசாலித்தனமா வரி வசூல் பண்ணினாரு. அவரோட முறைய பின்னாடி வந்த முகலாய அரசர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ரொம்ப உதவியா இருந்துச்சு. அவரு ஒரு போர்வீரராவும் இருந்தாரு. வங்காளத்துல இருந்த ஆப்கானிய கலகக்காரங்களை அடக்க அக்பருக்கு உதவி செஞ்சாரு. ராஜா மான் சிங் ஆம்பர் ராஜ்யத்தோட ராஜா. அவரு அக்பரோட நம்பிக்கைக்குரிய தளபதியா இருந்தாரு. அக்பரோட மாமனோட பேரன் அவரு நிறைய போர்ல அக்பருக்கு உதவி செஞ்சாரு. ஆப்கானிஸ்தான், பீகார், ஒரிசா, டெக்கான்னு நிறைய இடங்கள்ல போர் செஞ்சாரு. அப்துல் ரஹீம் கானா அவரு ஒரு கவிஞர். அக்பர் சின்ன பையனா இருக்கும்போது அவரை காப்பாத்துன பைரம் கானோட மகன் அவரு. பைரம் கான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனைவி அக்பரோட 2வது மனைவியானாங்க. அப்துல் ரஹீம் ஹிந்தி பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவரு. ஃபக்கீர் அஜியோ தின் அவரு ஒரு ஞானியும் ஆலோசகருமாவாரு. அக்பர் அவரை ரொம்ப மதிப்பாரு. முல்லா தோ பியாசா இவரும் அக்பருக்கு ஆலோசகரா இருந்தாரு. இந்த 9 பேரும் அக்பரோட அரசவைய ரொம்ப சிறப்பா வச்சாங்க. ஒரு ஊர்ல அக்பர்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு வேட்டையாட ரொம்ப பிடிக்கும். அதனால படிப்புல இருந்து கூட தப்பிச்சு வேட்டையாட போவாரு. போக போக அவரு எல்லார விடவும் நல்லா குதிரை ஓட்டவும் வேட்டையாடவும் கத்துக்கிட்டாரு. ஒரு நாள் அக்பர் வேட்டையாட போகும்போது அவரும் அவரோட சில மந்திரிகளும் ரொம்ப வேகமா போனாங்க. அதனால மத்தவங்க பின்னாடி தங்கிட்டாங்க. சாயங்காலம் ஆனதும் எல்லாருக்கும் ரொம்ப பசி தாகமா இருந்துச்சு. அவங்க வழி தெரியாம இங்க போறதுன்னே தெரியல. கடைசில அவங்க 3 ரோடு பிரியுற இடத்துக்கு வந்தாங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த ரோடுகள்ல ஏதாவது ஒரு ரோட்ல போனா தன்னோட தலைநகரமான ஆக்ராவுக்கு போயிடலாம்னு நினைச்சாரு. ஆனா எந்த ரோடு ஆக்ராவுக்கு போகுதுன்னு தெரியல. எல்லாரும் அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு ரோட்ல வந்துட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு அக்பர், சின்ன பையனே, எந்த ரோடு ஆக்ராவுக்கு போகுதுன்னு கேட்டாரு. அந்த பையன் சிரிச்சிட்டு, ஹுசூர், எல்லாருக்கும் தெரியும் ரோடு நகர முடியாதுன்னு. அப்புறம் எப்படி இந்த ரோடுகள் ஆக்ராவுக்கோ இல்ல வேற எங்கேயாவது போவும் சொல்லிட்டு தன்னோட ஜோக்க நினைச்சு சிரிச்சான். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. பையன் மறுபடியும் சொன்னான், மனுஷங்க தான் போவாங்க, ரோடுகள் போக மாட்டாங்க. அப்படித்தானு கேட்டான். சக்கரவர்த்தி சிரிச்சிட்டு, ஆமா, நீ சொல்றது சரிதான் சொன்னாரு. மறுபடியும் அவரு, உன் பேர் என்ன சின்ன பையனேன்னு கேட்டாரு. மகேஷ் தாஸ்னு பையன் பதில் சொன்னான். அப்புறம் சக்கரவர்த்தி கிட்ட, உங்க பேர் என்ன ஹுசூர்னு கேட்டான். சக்கரவர்த்தி தன்னோட மோதிரத்தை எடுத்து பையன் கிட்ட கொடுத்தாரு. நீ அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி தைரியமான மனுஷங்க எனக்கு தேவை. நீ அரசவைக்கு வா. இந்த மோதிரத்தை வச்சு நான் உன்ன உடனே அடையாளம் கண்டுக்குவேன். இப்போ ஆக்ராவுக்கு போற வழி சொல்லு. நாங்க சீக்கிரம் போகணும்னு சொன்னாரு. மகேஷ் தாஸ் குனிஞ்சு ஆக்ராவுக்கு போற வழிய சொன்னான். ராஜாவும் அந்த ரோட்ல போனாரு. இப்படித்தான் அக்பர் சக்கரவர்த்தி பின்னாடி பீர்பால்னு அறியப்பட்ட மகேஷ் தாஸ பார்த்தாரு. ஒரு ஊர்ல அக்பர்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவர் அரசவையில ஒருத்தர் வந்து ஒரு புகார் சொன்னாரு. 2 பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரே தோட்டத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த தோட்டத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு இக்பால் கான் சொந்தமா வச்சிருந்தாரு. அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் விவசாயி. அவரு அந்த கிணற்ற விலைக்கு வாங்கணும்னு நினைச்சாரு. அதனால 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதுல விவசாயி கிணற்றோட சொந்தக்காரர் ஆனாரு. ஆனா கிணற்ற வித்துட்ட பிறகும் இக்பால் கான் அதுல இருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருந்தாரு. இதனால கோவப்பட்ட விவசாயி ராஜா அக்பர்ட்ட நீதி கேட்க வந்தாரு. ராஜா அக்பர் இக்பால் கான் கிட்ட, கிணற்ற வித்துட்ட பிறகும் ஏன் தண்ணீரை எடுக்குறன்னு கேட்டாரு. அதுக்கு இக்பால் கான், நான் கிணற்ற மட்டும் தான் வித்தேன், அதுல இருக்கிற தண்ணீரை விற்கலன்னு சொன்னாரு. ராஜா அக்பர் அங்க இருந்த பீர்பால் கிட்ட இந்த பிரச்சனைய தீர்க்க சொன்னாரு. பீர்பால் முன்னாடி வந்து ஒரு தீர்வு சொன்னாரு. இக்பால் கான், நீங்க கிணற்ற மட்டும் தான் வித்தீங்க, தண்ணீரை விற்கலன்னு சொல்றீங்க. ஆனா உங்க தண்ணீரை வேற ஒருத்தரோட கிணற்றுல வாடகை கொடுக்காம எப்படி வச்சுக்குறீங்கன்னு கேட்டாரு. இக்பால் கான் தப்பு பண்ணினது இப்படி தந்திரமா கண்டுபிடிக்கப்பட்டது. விவசாயிக்கு நீதி கிடைச்சது. பீர்பாலுக்கு நல்ல பரிசு கிடைச்சது.
இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாருக்கும் தப்பு செய்யக்கூடாது. தப்பு செஞ்சா மாட்டிக்கிடுவோம். நேர்மையா இருக்கணும். அக்பர் அரசவையில நிறைய பேரு இருந்தாங்க. தூர தேசத்துல இருந்து ஒரு ஜோதிடர் வந்திருந்தாரு. அவரு சூரிய குடும்பத்தையும் பூமியோட வடிவத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அக்பர், பூமி உருண்டையா இருந்தா ஒருத்தர் ஒரே திசையில நேரா போனா அவரு எங்க இருந்து ஆரம்பிச்சாரோ அங்கேயே திரும்பி வருவாருன்னு சொன்னாரு. தியரியா அது சரிதான் ஜோதிடர் சொன்னாரு. ஏன் நிஜத்துல இல்ல ராஜா கேட்டாரு. ஒருத்தர் கடலையும் மலையையும் காடையும் தாண்டணும், அப்போதான் நேரா போக முடியும் ஜோதிடர் சொன்னாரு. கடல்ல கப்பல்ல போலாம், மலையில சுரங்கம் தோண்டலாம், காட்டுல யானைய வச்சு கடக்கலாம்னு அக்பர் தீர்வு சொன்னாரு. இன்னும் முடியாது ஜோதிடர் சொன்னாரு. ஏன்னு அக்பர் கேட்டாரு. இந்த பயணம் முடிய வருஷக்கணக்குல ஆகும் ஜோதிடர் சொன்னாரு. வருஷங்களா? எவ்வளோ வருஷம்னு அக்பர் கேட்டாரு. தெரியல, 100 வருஷம் இல்ல அதுக்கு மேலேயும் ஆகலாம் ஜோதிடர் சொன்னாரு. கவலைப்படாதீங்க, நான் என் அமைச்சர்களை கேக்குறேன், அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும்னு அக்பர் அமைச்சர்களை பார்த்தாரு. கணக்கு பண்ண முடியாது, 25 வருஷம் ஆகும், 50 வருஷம் இல்ல அதுக்குள்ள ஆகும், 80 நாள்ல ஆகும். ஏன் பீர்பால், நீ ஒரு வார்த்தை கூட பேசல ராஜா பீர்பாலோட அமைதியை கண்டு ஆச்சரியப்பட்டாரு. நான் பூமியை சுத்தி வர எவ்வளோ நேரம் ஆகும்னு கணக்கு பண்ணிட்டு இருந்தேன் பீர்பால் சொன்னாரு. பதில் கிடைச்சுதா ராஜா கேட்டாரு. ஆமா பீர்பால் சொன்னாரு. ஒரு நாள் ஆகும். ஒரு நாளா? பீர்பால், இது முடியாது, நம்ம நாட்டை கடக்கவே ஒரு நாளுக்கு மேல ஆகும்னு அக்பர் சொன்னாரு. முடியும், நீங்க சூரியன் வேகத்துல போனா பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, புத்திசாலித்தனமா யோசிச்சா முடியாதது கூட முடியும். பீர்பால் மாதிரி சமயோசிதமா பதில் சொல்லணும். ஈரான் நாட்டு ராஜா பீர்பால் ரொம்ப புத்திசாலி மனுஷன்னு கேள்விப்பட்டாரு. அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தன்னோட நாட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தாரு. கொஞ்ச நாள்ல பீர்பால் ஈரான் போனாரு. அரண்மனைக்குள்ள போனதும் அவரு ஒரே ஆச்சரியத்துல திகைச்சு போனாரு. அங்க ஒரு ராஜா இல்ல, 6 ராஜாங்க ஒரே மாதிரி உட்கார்ந்திருந்தாங்க. எல்லாரும் ராஜா மாதிரி டிரஸ் பண்ணிருந்தாங்க. யாரோ உண்மையான ராஜான்னு அவரு குழம்பி போனாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அவருக்கு பதில் கிடைச்சிருச்சு. அவரு நம்பிக்கையா ராஜா கிட்ட போய் குனிஞ்சு வணக்கம் செலுத்தினாரு. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க ராஜா குழப்பத்தோட கேட்டாரு. பீர்பால் சிரிச்சிட்டு சொன்னாரு. போய் ராஜாங்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா நீங்க மட்டும் நேரா பார்த்துட்டு இருந்தீங்க. ராஜா டிரஸ் போட்டிருந்தாலும் சாதாரண மக்கள் எப்பவும் அவங்க ராஜாவை உதவிக்காக பாப்பாங்க. ராஜா ரொம்ப சந்தோஷமா பீர்பால கட்டிப்பிடிச்சு நிறைய பரிசு கொடுத்தாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உண்மையான ராஜா எப்படி இருப்பாருன்னு பீர்பால் அழகா கண்டுபிடிச்சாரு. மக்களோட பார்வையே ஒரு தலைவரோட உண்மையான அடையாளமாம். அக்பர் அரசவையில நிறைய பேரு இருப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு. அவர் ஈட்டியும் கேடயமும் செய்யறவரு. அவரு ராஜா கிட்ட, மகாராஜா, என்னோட ஈட்டியையும் கேடயத்தையும் யாராலையும் வெல்ல முடியாது. என்னோட கேடயம் ரொம்ப உறுதியானது, எந்த ஆயுதத்தாலையும் துளைக்க முடியாது. என்னோட ஈட்டி ரொம்ப கூர்மையானது, எதாலையும் குத்த முடியும்னு சொன்னாரு. அப்ப பீர்பால் திடீர்னு, நான் உங்களை தப்புன்னு நிரூபிக்க முடியும்னு சொன்னாரு. முடியாதுன்னு அந்த மனுஷன் சொன்னாரு. பீர்பால் சிரிச்சுக்கிட்டே, உங்க கேடயத்தை ஒன்னு எடுங்க, நான் உங்க ஈட்டியாலேயே அதை குத்தி காட்டுறேன்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. எல்லாருக்கும் திறமை இருக்கும். பீர்பால் மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சா யாரையும் ஜெயிக்கலாம். அக்பர் சின்ன வயசுலயே ராஜாவாயிட்டாரு. கொஞ்ச நாள்லேயே அவரு தன்னோட காலத்துலயே ரொம்ப பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாரு. அவரு ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவரு சொல்றதுக்கு தலையாட்டுவாங்க, அவரை புகழ்வாங்க, கடவுள் மாதிரியே நடத்துவாங்க. அதனால அக்பர் கொஞ்சம் கர்வம் பிடிச்சவராவும், உலகம் பூரா தனக்கு சொந்தம் மாதிரியும் நடந்துக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. ஒரு நாள் பீர்பால் பெரிய சக்கரவர்த்திய கொஞ்சம் நிறுத்தணும், வாழ்க்கைய பத்தி சிந்திக்க வைக்கணும்னு முடிவு பண்ணினாரு. சாயங்காலம் ராஜா அரண்மனைக்கு போகும்போது தன்னோட தோட்டத்துல ஒரு சாமியார் படுத்து தூங்குறத பார்த்தாரு. அவரை நம்பவே முடியல.
கந்தல் துணியோட ஒரு சாமியார் அரண்மனை தோட்டத்துலையா காவலாளிகளை தண்டிக்கணும்னு கோவத்தோட அந்த சாமியார் கிட்ட போனாரு. தன்னோட எம்ப்ராய்டரி செருப்போட நுனியால அவரை குத்தினாரு. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரிச்சு போ இங்கிருந்து ன்னு கத்தினாரு. சாமியார் கண்ணை திறந்தாரு. அப்புறம் மெதுவா எந்திரிச்சாரு. ஹுசூர் ன்னு தூக்க கலக்கத்துல சொன்னாரு. இது உங்க தோட்டமா? ஆமா ன்னு கத்தினாரு சக்கரவர்த்தி. இந்த தோட்டம், இந்த ரோஜா செடிங்க, அந்த நீரூற்று, இந்த முற்றமும் அரண்மனையும் கோட்டையும் இந்த சாம்ராஜ்யமும் இது எல்லாமே எனக்கு சொந்தம். மெதுவா அந்த சாமியார் எந்திரிச்சாரு. ஆனா இந்த ஆறும் இந்த நகரமும் இந்த நாடும்? ஆமா ஆமா, இது எல்லாமே எனக்கு சொந்தம் ன்னு சக்கரவர்த்தி சொன்னாரு. இப்போ போ இங்கிருந்து. ஆஹா ன்னு சாமியார் சொன்னாரு. உங்களுக்கு முன்னாடி ஹுசூர், இந்த தோட்டம் கோட்டை நகரம் எல்லாம் யாருக்கு சொந்தமா இருந்துச்சு? எங்க அப்பாவுக்கு. கண்டிப்பா ன்னு சக்கரவர்த்தி சொன்னாரு. கோபம் இருந்தாலும் சாமியாரோட கேள்விகள்ல அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. அவரு தத்துவ விவாதங்களை விரும்புவாரு. சாமியார் பேசுறத வச்சு அவரு படிச்சவருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு முன்னாடி யாரு இருந்தா ன்னு சாமியார் அமைதியா கேட்டாரு. அவரோட அப்பா, உங்க தாத்தா, உங்களுக்கு தெரியும்ல? ஆஹா ன்னு சாமியார் சொன்னாரு. அப்போ இந்த தோட்டம், இந்த ரோஜா செட்டிங்க, அரண்மனை கோட்டை எல்லாம் உங்க வாழ்நாள்ல மட்டும் தான் உங்களுக்கு சொந்தமா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு சொந்தமா இருந்துச்சு. நான் சொல்றது சரிதானா? உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க மகனுக்கு சொந்தமாகும், அப்புறம் அவனோட மகனுக்கு. ஆமா ன்னு சக்கரவர்த்தி அக்பர் ஆச்சரியத்தோட சொன்னாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போயிட்டே இருக்காங்க? ஆமா, ஒரு தர்மசாலா மாதிரி ன்னு சாமியார் கேட்டாரு. தர்மசாலா யாருக்கும் சொந்தம் இல்ல. இல்லன்னா ரோட்ல இருக்கிற மரத்தோட நிழல் மாதிரி. கொஞ்ச நேரம் நின்னு ஓய்வெடுப்போம், அப்புறம் போயிட்டே இருப்போம். நமக்கு முன்னாடியும் யாரோ இருந்தாங்க, நமக்கு அப்புறமும் யாரோ வருவாங்க. அப்படித்தான? ஆமா ன்னு சக்கரவர்த்தி அக்பர் அமைதியா சொன்னாரு. அப்போ உங்க தோட்டம், உங்க அரண்மனை, உங்க கோட்டை, உங்க சாம்ராஜ்யம் இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். நீங்க தங்குற இடம் உங்க வாழ்நாள் வரைக்கும் தான். நீங்க இறந்து போனா அது உங்களுக்கு சொந்தமா இருக்காது. உங்க அப்பா செஞ்ச மாதிரியும் அவருக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்ச மாதிரியும் வேற யாருக்கோ சொந்தமாயிடும். சக்கரவர்த்தி அக்பர் தலையாட்டினாரு. உலகம் பூரா ஒரு தர்மசாலா மாதிரி ன்னு அவரு மெதுவா சொன்னாரு, ரொம்ப யோசிச்சுட்டு. இதுல நாம கொஞ்ச நேரம் தங்கிட்டு போறோம். நீங்க அதைத்தான் சொல்றீங்க, அப்படித்தான? இந்த பூமியில எதுவுமே யாருக்கும் சொந்தமா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு நாள் இறந்து போகணும். சாமியார் அமைதியா தலையாட்டினாரு. அப்புறம் தரையில குனிஞ்சு வணக்கம் செலுத்திட்டு தன்னோட வெள்ளை தாடியையும் காவி தலைப்பாகையையும் கழட்டினாரு. அவரோட குரல் மாறுச்சு. ஜஹான்பனா, என்னை மன்னிச்சிடுங்க ன்னு சாதாரண குரல்ல சொன்னாரு. உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கத்தான் நான் அப்படி செஞ்சேன். பீர்பால், ஓ பீர்பால் ன்னு சக்கரவர்த்தி கத்தினாரு. நீங்க எந்த தத்துவஞானிய விடவும் புத்திசாலி. வாங்க, உடனே அரச அறைக்கு போலாம். இத பத்தி இன்னும் நிறைய பேசலாம். சக்கரவர்த்திகள் கூட வாழ்க்கை பாதையில வழிப்போக்கர்கள் தான் என்பது தெளிவா தெரியுது. அக்பர் அரசவையில ஒரு தடவை பெரிய இசை போட்டி நடந்துச்சு. நிறைய பிரபலமான இசை கலைஞர்கள் வந்திருந்தாங்க. யார் ஒரு காளைய கவரும்படி இசை வாசிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு அறிவிச்சாங்க. ஒவ்வொருத்தரா வந்து ரொம்ப அழகான தேவலோக இசை மாதிரி வாசிச்சாங்க. ஆனா காளை அசையவே இல்ல. அப்புறம் பீர்பால் மேடைக்கு வந்தாரு. அவரு வாசிச்ச இசை கொச்சும் உய்க்குற மாதிரியும் மாடு கத்துற மாதிரியும் இருந்துச்சு. ஆனா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி காளை திடீர்னு சுறுசுறுப்பா அசைய ஆரம்பிச்சுது. அக்பர் பீர்பால வெற்றியாளரா அறிவிச்சாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சில சமயம் வித்தியாசமா யோசிச்சா தான் வெற்றி கிடைக்கும். அழகா இசை வாசிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, யார கவரணும்னு தெரிஞ்சுக்கணும். பீர்பால் புத்திசாலித்தனமா யோசிச்சு காளைய கவர்ந்தாரு.